பரபரப்பான 14வது வாரத்தில் பிக் பாஸ் போயிட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது இப்போ வீட்டுக்குள்ளே பணப்பெட்டி கூட வந்துருச்சுங்க. இதை இவங்க எடுத்தாங்க அவங்க எடுத்தாங்கன்னு நிறைய ரூமர்ஸ் வந்து கண்டிப்பாக கிளம்பிட்டு வந்துட்டு தான் இருக்கும். எடுக்கிற வரையும் நமக்கு தெரியாது. நம்ம சேனலில் வந்து அதிகாரப்பூர்வமாக யாராவது எடுக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்ததுன்னா நம்ம அதை ஒளிபரப்பிடுவோம். இப்போதைக்கு வரையும் நமக்கு தகவல் வரல. இப்போ என்னென்னா இதில் யாரெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அர்ச்சனா நேத்தி போய் அந்த பணப்பெட்டியவே வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அது அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சுதா என்னன்னு தெரில. 2 வாரங்களுக்கு தேவையான நிறைய துணிகளை அனுப்பியிருக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா பணப்பெட்டியை எடுத்துறாதுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்கையை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மணி அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பது போல் அவரை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க தினேஷும் விஷ்ணு. அது எதுக்குன்னே எனக்கும் புரியல. எனிவே அது அவங்களுடைய ஒரு கேம் பிளேவாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் விசித்ரா அவங்க இந்த தினேஷை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்கல. ஒரு நாள் ஒருவேளை அதுக்காகவே அவங்க பணப்பெட்டி எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிற விஷயந்தான். விஜயவர்மா இது வரையும் எதுவும் வாய் திறக்கவே இல்லை. மாயா அவங்க 10 லட்சத்தை தானா எடுப்பேன்னு முன்னாடி சொன்னாங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பூர்ணிமா அவங்க வந்து பணப்பெட்டியை எடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்விகளுடன் நம்ம நின்றுட்டு இருக்கும் பொழுது ஓட்டிங்கில் மாயா பூர்ணிமா இதுலேயும் ஒத்துமையாக இருக்காங்களே. மாயா பூர்ணிமா தான் கடைசி இடங்களில் இருந்து கொண்டு இருக்கும் அந்த காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். இப்போ பூர்ணிமா கேஷ்பேக் எடுத்தாங்கன்னா மாயா அடுத்த வாரம் எவிக்ட் ஆகுவாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு கேம் பிளேவாக இருக்கும். பூர்ணிமாவுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நம்மளால் கணிக்க முடியல. இல்லைன்னா இவங்களுக்கு வழக்கமாக பலி கொடுக்கறதுக்காக இருக்கும் பலியாடு விஜயவர்மாவை தட்டி விட்டு மாயாவை கூட அவங்க ஃபினாலே வீக்குக்கு அனுப்புறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரியும் பாடங்களாக இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நண்பர்களே? யார் பணப்பெட்டியை ஏற்பா, யார் எவிக்ட் ஆவா? எவிக்ட் ஆகிறது பூர்ணிமா எடுத்துட்டாங்கன்னா மாயாவுக்கு பதில் விஜயவர்மாவை அனுப்புவாங்க. இல்லை அவங்களில் யாராவது எடுத்தாங்கன்னா பூர்ணிமா எவிக்ட்.